ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் இங்க பெரிய அளவுக்கு இருக்குது. அந்த நரேட்டிவ். அதாவது பிஜேபி எதிர்ப்புன்றது இங்க கட்டமைக்கப்பட்டதோ அல்லது நரேட்டிவோ ஒண்ணு நடந்துட்டே இருக்குதுல்ல. இந்த முறையும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே திரும்ப திரும்ப ஆபத்து உள்ள வரப்போகுது. ஆராசா ஒரு அறிவு திருவிழாவுல கூட சொல்றாரு. தம்பி உதயநிதி அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஆபத்து நம்மள நெருங்கிட்டு இருக்குதுன்றாரு. பிஜேபி தான் சொல்றாரு. சோ அது இந்த இந்த எலக்ஷன்ல என்ன மாரி எடுபடுமா? எப்படி இருக்கும்? பெரிய அளவுல எடுபடும்னு எனக்கு தோணல. ம். ஏன்னா, முன்னாடி இருந்த பாஜக இப்ப இல்ல. முன்னாடி இருந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டுல இல்ல. அது நீர்த்து போச்சு. தமிழ்நாட்டுல இப்ப எல்லா கிராமங்கள்லயும் பாஜக உறுப்பினர் யாராவது இருக்காங்க. ம். முன்னாடி கிராஸ் ரூட் லெவலுக்கு அந்த கட்சி போலங்க. ஒரு கட்சி எப்பவுமே புதுசா வருதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பெரிய ஊர்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் எப்படி டேம்ல தண்ணி திறந்தா கடமடைக்கு போறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுதோ, அந்த ம். மாரி கொஞ்சம் காலம் எடுத்து தான் ம். எங்கேயோ ஒரு குக்கிராமங்கள் வரைக்கும் போகும். ம். இன்னைக்கு குக்கிராமங்கள் வரைக்கும் பாஜக போயிருச்சு. ம். போயிருச்சுன்னா, ம். அந்த பாஜகல இருக்க கிளைச் செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ யாரு? ம். பீகார்லேருந்து வந்த ஆளா கிளைச் செயலாளர் இருக்காருல்ல. எல்லாம் எல்லாம் நம்ம ஊர்க்காரங்க தான். எல்லாம் நம்ம ஊர்க்காரங்க, நம்ம அண்ணன் தம்பிங்க. ஆமா, ஆமா, எங்க பெரியப்பா, என் சித்தப்பா, என் சித்தப்பா பசங்க, என் மாமா பசங்க இவங்க தான் இருக்கிறாங்க. ஆமா. அப்போ அத எப்படி நான் ஏதோ ஒரு வடநாட்டு கட்சியா இப்ப நினைப்பேன்? ஓகே. அங்கருந்து யாரோ 4 பேர் வராங்க. ஏதோ ஹிந்தியில பேசுறாங்க. கூட ஒருத்தர் நின்னு டிரான்ஸ்லேட் பண்றாருன்ற காலம் போயிருச்சு. ம். இன்னைக்கு அப்படி இல்லல்ல. ஓகே. அண்ணாமலை யாரு? அண்ணாமலை என்ன பீகார்லேருந்து வந்தவரா? ம். அண்ணாமலை இங்கேயே பொறந்த ஆள் தான். ஆமா. ஆ. அண்ணாமலை குப்புசாமி தானே அவரு. ஆமா. அண்ணாமலை குப்புசாமி தான் அவரு. அப்ப அவரு தமிழ்நாட்டுக்காரர் நம்ம ஆள் தானே. ஆ. தமிழிசை சவுந்தரராஜன் யாரு? எல்லாம் நம்ம ஆள் தான். நயினா நாகேந்திரன் இன்னைக்கு யாரு? ஆ. அப்போ இத ம். எப்படி நீங்க பிஜேபின்ற ஸ்டிக்கர் இருக்கே தவிர, ம். முன்னாடி அது ஃப்ளேவரே வேற.